வணக்கம். நான் வந்து அருணாச்சலம் நளினி. நான் வந்து சீனியர் மேனேஜர் ஃபைனான்ஸாக NHPC லிமிட்டெடில் வேலை பண்ணுறேன். நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் ஹைட்ரோ பவர். இங்கே தமிழ்நாடுல 50 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட்டில் நான் ஒர்க் பண்ணுறேன். சீனியர் மேனேஜர் ஃபைனான்ஸாக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு ரைட் லெக் வந்து போலியோ. எனக்கு மல்டிபிள் டிசபிலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டிசபிலிட்டியில் ஒன்று வந்து எனக்கு ஆர்த்தோபீடிக்கலி ஹேண்டிகேப். ஸோ அந்த வலது கால் வந்து எனக்கு போலியோவில் அட்டாக் ஆகி 60% டிசபிலிட்டி. அப்புறம் வளர்த்தியும் வந்து வெறும் நான் 4 அடி தான் இருக்கேன். டுவார்ஃப் கேட்டகரி. ஸோ நான் டுவார்ஃப் கேட்டகரியில் தான் விளையாடுவேன். நான் வந்து பேட்மிண்டனில் தான் ஆரம்பித்தேன். ஸோ பேட்மிண்டன் தான் என்னோடய மெயின் கேம். ஸோ நான் வந்து ஏஷியா கப் 2008 பிரான்ஸ் மெடல், அப்புறம் வேர்ல்ட் கேம்ஸ் யூஎஸில் கோல்டு மெடல், அப்புறம் 2013 யூஎஸில் வேர்ல்ட் கேம்ஸில் பிரான்ஸ் மெடல், அப்புறம் 2017 வேர்ல்ட் கேம்ஸில் கனடாவில் பிரான்ஸ் மெடல், இப்போ ஜெர்மனியில் வேர்ல்ட் கேம்ஸில் பிரான்ஸ் மெடல், அப்புறம் ஐவாஸ் கேம்ஸில் 2 கோல்டு 1 சில்வர். இது வரைக்கும் நான் 47 மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். நான் பேட்மிண்டன் சிங்கிள், டபுள்ஸ் அண்ட் மிக்ஸ் டபுள்ஸ் விளாடுவேன். அதுக்கப்புறம் இப்போ இன்னும் வயசாக கொஞ்சம் கால் இன்னும் ரொம்ப நடக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால என் கேமை இப்போ சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ நான் ஃபீல்ட் கேம் அத்லெட்டிக்ஸில் வந்துட்டேன். நான் இப்போ இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி யாரையாவது கூப்பிடணும், அப்பா வாங்க, அண்ணா வாங்க, அந்த மாதிரி யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணணும். அப்போ எனக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு முயற்சியில் நான் கார் வாங்கினேன், ஆட்டோமேட்டிக் காரு. அந்த கார் வாங்கிட்டு வென்யூ வரைக்கும் போயிடுவேன். பட் வென்யூவில் கூட கிரவுண்டில் நம்மளோட கிட்டெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதையும் இண்டிபெண்ட்டாக எப்படி இருக்கலாம்னு யோசித்த போது நான் இந்த ஐ மூவிங் வெஹிக்கிள் வாங்கினேன். இது எப்படின்னா அழகாக இதை மூடி ஒரு சூட்கேஸ் மாதிரி ஆகிடும். அதை எடுத்து நம்ம அழகாக கார் டிக்கியில் வச்சுட்டு நான் போயிடுவேன். எந்த ஹோட்டல் போகணுமா, ஹாஸ்பிட்டல் போகணுமா, ஏர்போர்ட் போகணுமா, எங்கே ட்ராவல் பண்ணணுமோ இந்த வெஹிக்கிள் என் கூடவே இருக்கும். இது என்னோடய கால் போல். ஸோ அதனால இதை பத்திரமா எடுத்துகிட்டு போவேன். ஏர்போர்ட்டில் போவேன், ஏரோப்ளேனில் எடுத்துகிட்டு போவேன். கேட்டில் மடித்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க திருப்பி நான் இறங்கும் போது கொடுத்துருவாங்க. இந்த வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப வசதிங்க. எல்லாரும் இது இருக்கும்போது ஊனமுற்றோர் மட்டும் இல்லை, வயதானவர்கள் கூட இது யூஸ் பண்ணலாம் இந்த வெஹிக்கிளை. இது வந்து நான் ஹாங்காங்கில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து 3.5 lakhs. இப்போல்லாம் வந்து அமேசான்லேயே கிடைக்கிது. அமேசானில் 3,50,000 அழகாக வீட்டுக்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட்டு இந்த ஆட்டோ மோட்டிவ் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா, மாருதி, ஹுண்டாய், அப்புறம் எல்லா கார் கம்பெனிகள், ஸ்கோடா, எல்லாரும், அப்புறம் பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் ஆட்டோ, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் இது மாதிரி மாசாக ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக விலை கம்மியாயிடும். ஐ கேன் நாட் ஃபர்கெட் மை ஃபேமிலியும், அந்த இறைவனையும் மறக்கவே முடியாது. என்னோட மதர் அண்ட் ஃபாதர் வந்து இது கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட். எங்கள் அம்மாவுக்கு 77 வயசு, அப்பாவுக்கு 82 வயசு. அப்போ கூட அவங்க 2 பேரும் என் கூட ப்ராக்டிஸ் டைமுக்கும் வருவாங்க. என்னோடய கிட்டெல்லாம் கேரி பண்ணிக்கிட்டு, பேட்மிண்டன் கிட்டு, என்னோட அத்லட்டிக் கிட்டு. எனக்கு வந்து இப்போ வந்து 55 வயசு ஆகிறது. பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு ப்ளே. தமிழ்நாட்டில் வந்து வேறு எந்த ஸ்டேட்லேயுமே இப்படி போக வரத்துக்கு கொடுக்கறது கிடையாது. வந்த பிறகு கூட ஒரு ஹரியானா மாதிரி ஒரு ஸ்டேட்டில் கூட கொடுக்குறாங்க. பட் இங்கே போக வர செலவு கூட தமிழ்நாடு கவர்மெண்ட். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளையாட்டு மந்திரியே நம்மளை வீட்டில் கூப்பிட்டு ஆனர் பண்ணுறது, போகிறதுக்கு முன்னாடி நம்மளை கூப்பிட்டு விஷ் பண்ணுறது பண்ணி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் விளையாடுங்க, என்ன வசதி வேணுமோ பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் உதயநிதி ஸ்டாலின் சார் வீட்டில் சாப்பாடெல்லாம் கொடுத்து எங்களை எப்போ போனாலும் சாப்பாடு இல்லாமல் அனுப்பிச்சதே கிடையாது. சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம். அந்த மாதிரி ஒரு அன்பு, ஒரு இது என்கரேஜிங். ஈஸியாக போய் ஐயோ மந்திரியாக பார்க்க முடியாது, அப்படி கிடையாது. ஈஸியாக பார்க்க முடியும் அவரை. அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. போக வர இல்லாட்டி ஸ்பான்சர்ஷிப் ஒருத்தவங்கள்ட்ட போய் அலையணும். இப்போ எனக்கு வந்து எங்களோட கம்பெனி கொடுத்துருவாங்க. ஆனால் எனக்குமே நான் இந்த தடவை தமிழ்நாடு அரசுலேருந்து தான் ஸ்பான்சர்ஷிப் 100% ஸ்பான்சர்ஷிப்பில் தான் நான் போயிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.